பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவப்பம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அன்றியும் இயேசுவை மரித்தொழிந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தொழிந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், இந்த வேத வசனத்தில் அழகாக நமக்கு ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் மரித்தொழிந்து எழுப்ப பண்ணினது பரிசுத்த ஆவியானவர். அவருடைய ஆவி பரிசுத்த ஆவியானவர். பாருங்க, அந்த ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், அந்த ஆவி நமக்குள் வாசமாயிருந்தால், ஆவி பரிசுத்த ஆவியானது எப்படி நமக்குள்ளே வாசமாயிருப்பார்? நாம் என்றோ எங்கேயோ எப்படியோ வாழ்ந்து வந்தோம். நாம் பாவத்திற்கு நாம் உரியவர்கள். பாவ குழியில் விழுந்து கிடந்த நம்மை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேடி வந்து அவருடைய அன்பினாலே நம்மளை தெரிந்து கொண்டார். நாம் அந்த உணர்வின் ஆவி நமக்குள்ளே வரும்போது நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்தை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம். எப்போது இருதயத்தில் முழு நிச்சயத்தோடு நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற அந்த கணமே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இயேசுவை மரித்தொழிந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், நமக்குள்ளே வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தொழிந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் என்று வேதவசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, பரிசுத்தர் இப்போ நமக்குள்ளே வாசம் செய்கிறார். இந்த பாவமான இந்த சரீரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எப்போது நாம் இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறோமோ, பரிசுத்தாவினர் நமக்குள்ளே வாசம் செய்ய ஆரம்பித்து விடுகிறார். அப்படி பரிசுத்தாவினர் நமக்குள்ளே வாசம் செய்யும்போது நாம் பாவத்திற்கு விலகி நீதியை செய்ய வேண்டும், இயேசுவை இன்னும் அறிய வேண்டும், அவருடைய வழியில் நடக்க வேண்டும் என்ற ஆசையும் விருப்பத்தையும் எண்ணத்தையும் ஆவியானோர் நமக்குள்ளே இருந்து நம்மளை செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். நம்மளை முற்றிலுமாக அவருடைய ஆளுகைக்குள்ளே நம்மளை நடத்துகிறார். நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த மேல் பரிசுத்தமடைய, நீதியின் மேல் நீதியோடு நீதி செய்ய நம்மளை அவர் பழக்குவிக்கிறார், நம்மளை உருவாக்குகிறார், நம்மளை ஷேப்பன் பண்ணுகிறார். ஆவியான நமக்குள்ளே இருந்து நம்மளை மோல்டப் பண்ணி நம்மளை உருவாக்கி ஒரு அழகான ஒரு பாத்திரமாக நம்மளை வணைந்து உருவாக்கி கொண்டிருக்கிறார். பாருங்க, அதனால தான் பரிசுத்தர் நமக்குள்ளே இருந்து அந்த செயல்பாடுகளை செய்கிறார். அப்படி நமக்குள்ளே இருந்து செயல்படுத்துகிற அவர் எப்படி கிறிஸ்துவை மரித்தொழிந்து எழுப்பினவர் நம்மளை என்னன்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, பாருங்கள், கிறிஸ்துவை இயேசுவை மரித்தொழிந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், கிறிஸ்துவை மரித்தொழிந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், இது சத்தியமான வார்த்தைகள். கண்டிப்பாக நாம் உயிர்ப்பிக்கப்படுவோம். இந்த சரீரம் அழிவுக்குரியது. இந்த சரீரம் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்க ஒவ்வொருவரும் மரணம்ங்கிற ஒரு சரீர மரணத்திற்கு நாம் ஒவ்வொருவரும் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சரீர மரணம் நடந்த பிறகு பாருங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மரணத்தோட விளைவுகள் இருக்கும். ஒருத்தங்க ஃபயரில் எரிஞ்சு போயிருப்பாங்க, சில பேர் ரோடு ஆக்சிடெண்ட்டில் எதுலையாவது பாம்பு பிளாஸ்டில் எதுலையாவது வெடித்து செதறி தூளாக இருப்பாங்க. ஒரு சில பேர் புதைக்கப்பட்டிருப்பாங்க. ஏதாவது ஒரு விதத்தில் மரணம் சம்பவித்திருக்கும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய வருகை அதிசீக்கிரத்தில் இருக்க, அவருடைய சீக்ரெட் கம்மிங். அவர் வரும்போது மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி? ஒரு மகிமையின் சரீரமாக கொடுக்கப்படுகிறது. அவங்க எழும்பும்போது அந்த அணுக்கள், சிறு சிறு அணுக்கள், சிதறி போயிருந்த அந்த அணுக்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு செகண்டில் மறுரூபமாக்கப்படுகிறோம். அந்த மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழும்பி பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்.
எப்படி இது சம்பவிக்கும்? கண் இமைக்கிற நேரத்தில் நடக்கும். அந்த அணுக்கள்லாம் சக் சக் சக்னு ஒன்று சேர்ந்து அந்த சரீரம் முழுமையாகி அப்படியாக மகிமின் சரீரம் அதற்கு கொடுக்கப்பட்டு அப்படியே ஆண்டவர் மேகத்தின் மேல் வந்து நிற்பார். அநேக தூதர்களும் மேகத்தின் மேல் வந்து நிற்கும்போது இந்த பூமியில் என்ன சம்பவிக்கும் என்றால், மரித்தோர் முதலாவது உயிரோடு எழும்புவார்கள். சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா! அந்த வேத வசனம் கண்டிப்பாக நிறைவேறும். கண்டிப்பாக சத்தியமான வார்த்தைகள். நாம் அதோட உயிரோடு இருக்கிற பூமியிலே உயிரோடு இருக்கிற நம்மளையும் ஆண்டவர் அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுவார். மகிமையின் சரீரமாக எடுத்துக்கொள்ளப்படுவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆவியானவர் நம்மை அப்படியாக நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். எப்படி கிறிஸ்துவை மரித்தொழிந்து எழுப்பின ஆவி நமக்குள்ளே வாசமாக இருக்கும்போது நம்மளையும் சாவுக்கு ஏதுவான நம்மளுடைய சரீரங்களையும் உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்க நண்பு தேவ பிள்ளைகளை, உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் பேசிக்கொண்டிருக்கிறார். நாம் உயிர்ப்பிக்கிறதுக்காக அழைக்கப்பட்டவர்கள். நாம் மரித்து போய் மண்ணாகி நாம் எதற்குமே பிரயோஜனமற்ற ஒரு பாத்திரம் அல்ல. நாம் உயிர்ப்பிக்கப்படுகிற மகிமின் சரீரம் நமக்கு ஆண்டவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நாம் விசேஷத்தை பார்த்துருவோம். நம்ம ஒவ்வொரு விசேஷித்தவர்கள், விசேஷித்த பாத்திரம். வி ஆர் பெக்குலியர் சில்ட்ரன். பாருங்க, ஆண்டவர் நம்மளை அப்படியாகத்தான் பார்க்கிறார். நாம் நம்மளை நாமே சாதாரணமாக எடை போடக்கூடாது. நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு யூனிக் கேரக்டர் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவருடைய வேலை செய்வதற்காக தான் இந்த பூமியிலே ஆண்டவர் நம்மளை உருவாக்கி வைத்திருக்கிறார். நம்மளை அதற்கென்று தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். நாம் இதை உணர்ந்தவர்களாக நாம் ஆண்டவருக்கென்று ஏதாகிலும் செய்ய வேண்டும். அவருடைய அன்பை அநேகருக்கு எடுத்து சொல்ல வேண்டும். தேவ ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிப்பதற்கு நம்மளால் இயன்ற மட்டும் ஆண்டவருக்கென்று நாம் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அழைப்பை உணர்ந்தவர்களாக இந்த ஒரு புதிய நாளை ஆண்டவருக்கான கிருபை செய்திருக்கிறார். நம் வாழ்நாட்களில் ஒவ்வொரு நாளும் கிருபையாய் அவர் ஜீவன் தந்து, பலன் தந்து, சுகம் தந்து நடத்துகிறார். நம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் ஆண்டோட சுத்த கிருபை. ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து முழுமையாக அவர் ஆட்கொண்டு நடத்துகிறார். நம்முடைய சரீரமே நமக்கு சொந்தம் இல்லை, இது ஆண்டவருக்கு சொந்தம். ஆவியானவரே நம்மளை நடத்துகிறார். ஆண்டவரே, இந்த மட்டும் நீர் நடத்தி வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம் என்று ஆண்டு நோக்கி பார்த்து நன்றியோடு நாம் ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான நாளைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்நாட்களில் ஒரு நாளை எங்களுக்கு கூட்டி கொடுத்திரேன். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. விசேஷமாக இந்த 2025 வருஷத்தின் ஆண்டவரே, ஜூன் மாதத்தின் ஆண்டவரே, அல்லேலூயா, 23ஆம் தேதியை காண கிருபை செய்திரே. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. அப்பா, இந்த புதிய நாளில் ஆண்டவரே, நீ என்னென்ன சித்தம் வைத்திருக்கிறோ, உம்முடைய திட்டங்கள் என்ன இருக்கிறதோ ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய திட்டத்துக்கு, உம்முடைய சித்தத்துக்கு என்னை அப்பா இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம், உம்முடைய சித்தத்தைப்படி நடத்துங்கப்பா. ஆண்டவரே, உமக்காக பாடுபட உம்முடைய பாரத்தை ஆண்டவரே அப்பா எங்களுடைய பாரமாக ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, என் சுமையை ஏற்றுக்கொள்ளுங்கள், அது மிருதுவாய் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறாண்டவர், அது இலகுவாய் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறாண்டவரே. உம்முடைய சுமைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஐயா. ஆண்டவரே, திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் நீர் விடமாட்டீர் ஆண்டவரே. ஆண்டவரே, அதிலிருந்து தாங்கி தப்பி செல்வதற்கும் வழியை நீர் தருகிற தேவனாய் இருக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மண்டையில் எங்களை முழுதுமாக ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். நீரே ஏற்றெடுத்து நடத்துங்கப்பா. ஆண்டவரே, இந்த நாளைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரிகளை நசனாகி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே கட்டி துரத்தி அப்புறப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். நீர் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
ஆமேன் ஆமேன். பிரைஸ் த லார்ட். தேங்க் யூ ஜீசஸ்.